குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு. வம்சம் கருத்தரித்தல் மையம். பிரெக்னன்சி பிளான் பண்ணுறவங்க வந்துட்டு இப்போ ஃபோலிக் ஆசிட் வந்துட்டு இல்லை பிரெக்னன்சி ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணுங்களா, இல்லை அதுக்கு முன்னாடிலேருந்தே நம்ம எடுக்க ஆரம்பிச்சுக்கலாமா? ஃபோலிக் ஆசிட்ங்கிறது ரொம்ப எசென்ஷியலான விட்டமின் ப்ரெக்னன்சி டைமில். இப்போது ஃபோலிக் ஆசிட் எதுக்கு நம்ம எடுக்கிறாங்க ப்ரெக்னன்சியில்? குழந்தையோட நரம்பு மண்டல வளர்ச்சி நல்லா ஃபார்ம் ஆகணுங்கிறதுக்கு வேண்டி தான் எடுக்கிறது. பட் அந்த நரம்பு மண்டல வளர்ச்சிக்கு தேவையான ஃபோலிக் ஆசிட் எல்லா காய்கறியிலுமே இருக்க தான் செய்யுது. பட் என்ன விஷயம், எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக அதை மாத்திரையாக சப்ளிமெண்ட் பண்ணுறோன்னா அது ரொம்ப ஹீட் சென்சிட்டிவ். நம்மளோட வழக்க முறை எப்படி எதுவாக இருந்தாலும் வெட்ட பொரியல் தாளிக்க அப்படிங்கிற போது அடுப்பில் ஏற்றி இறக்குற வேகத்தில் அந்த இருக்கிற ஃபோலிக் ஆசிட்லாம் போயிடும். ஸோ அந்த ஃபோலிக் ஆசிட் நம்ம ஃபுட்டில் எடுக்கிற ஃபுட்டில் ரீட்டைன் ஆகிறது கெப்பாசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால 100% எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்ட்டாக கொடுத்து தான் ஆகணும். அந்த சப்ளிமெண்ட்ரி ஆனால் எப்போ இருந்து கொடுக்கணும்னா நரம்பு மண்டல வளர்ச்சி தான் பேபி எம்ப்ரியோவாக ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்தே அது ஃபார்ம் ஆகிற ஃபஸ்ட்டு சிஸ்டம். ஃபார்மேஷன் கம்ப்ளீட் ஆகிற ஃபஸ்ட் சிஸ்டம் பார்த்திங்கன்னா சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான். ஸோ அது அந்த எம்ப்ரியோ பதிகிற சமயத்துலேருந்து அந்த ஃபோலிக் ஆசிட் உடம்புக்குள்ளே இருக்கிறது தான் நல்லது. ஸோ அதனால தான் ஐடியலி ஸ்பீக்கிங் ப்ரெக்னன்சி அவங்க பிளான் பண்ணுறாங்க, ஒரு கப்பிள் வராங்க, நாங்கள் பிளானிங்கில் இருக்கோன்னா ஒரு பேசிக் சுகர் எல்லாம் பார்த்துட்டு ஃபோலிக் ஆசிட் அந்த ஃபீமேல் முழுங்கிட்டு ப்ரெக்னன்சி பிளான் பண்ணிக்கிறதா ஐடியல். ஒருவேளை அந்த மாதிரி ஒரு விண்டோ அவங்களுக்கு கிடைக்கலாம், அப்படி ஒரு ஐடியாவே இல்லைன்னா அட்லீஸ்ட் மிஸ்ட் பீரியட்ஸ் ஆன பிறகாச்சும் அவங்க சாப்பிட ஆரம்பிக்கணும். வெரி மினிமல் அப்போ எந்தாச்சும் எடுக்கணும். ஏன்னா நிறைய டைம் இதுவுமே தள்ளி போயிருக்கனாலுமே வீட்டில் ஒரு 2 வாரம் கழிச்சு போகலாம், 3 வாரம் கழிச்சு போகலான்ருவாங்க. ஸோ அந்த டைமில் ஃபோலிக் ஆசிட் எடுக்காமல் இருக்கிறது என்னென்னா பேபிக்கு ஒருவேளை ஃபோலிக் ஆசிட் பற்றாக்குறையினால நரம்புல வளர்ச்சியில் ஏதாவது குறைபாடு வரக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. சிம்பிளி கரெக்டபிள், அது எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுத்து இது பண்ணிக்கணும். ஸோ சேஃபாக ஒரு நல்ல கம்பெனி ஃபோலிக் ஆசிட் த்ரூ அவுட் பிளானிங் டைமில் முழுங்கிறதுல ஒரு ஹார்மே கிடையாது. குழந்தைக்கு வந்துட்டு மூளை வளர்ச்சியில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சுன்னா நம்ம அதை எப்போ எந்த ஸ்கேனில் கண்டுபிடிக்கலாம்? அதுக்கான ஏதாவது பிளட் டெஸ்ட் இருக்குங்களா? இப்போது இது நல்ல கொஸ்டின். அதாச்சும் நம்ம ஸ்கேன்லையும் கண்டுபிடிக்கலாம், சில பிளட் டெஸ்ட்டுங்களும் இருக்குது மூளை வளர்ச்சி குறைபாடு கண்டுபிடிக்கிறது. இப்போ அதில் எப்படின்னா ஒன்று வந்துட்டு ஃபிசிக்கலாக இருக்கிற அப்நார்மாலிட்டிஸ், அதாச்சும் ஃபார்மேஷன்லேயே பிரெயினில் ஃபுல்லாக அந்த சீல் ஆகாமல் வெளியில் அதாச்சும் முதுகெலும்பு ஒழுங்காக ஃபார்ம் ஆகாமல் அது வழியாக அந்த ஸ்பைனல் கார்டோட பேக் மாதிரி வெளியில் தொங்குற மாதிரிலாம் இருக்கும். மெனிங்கோசீல், மைலோ மெனிங்கோசீல் அப்படிங்கிற மாதிரி நிறைய டேர்ம்ஸ்லாம் இருக்குது. ஆர் அந்த ஏனன் கெஃபாலின் தலைபாகமே டெவலப் ஆகாது. இதெல்லாம் தான் வெரி காமன் நம்ம ஃபோலிக் ஆசிடோட அசோசியேட்டடு அனாமலிஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குறைபாடுகள்லாம் 5 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம ஃபஸ்ட்டு குறைபாடு பார்க்குற ஸ்கேன் 3ஆம் மாதமே லைக் 12 வீக்ஸ் to 14 வீக்ஸ்லேயே நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அப்போவுமே இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்குதுன்னா நம்மளால் அது ஈஸியாக நம்ம டயக்னோஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ஷன் கொடுப்போம் பேஷண்ட்டை. இந்த மாதிரி குறைபாடு இருக்குப்பா, ஏனன் கெஃபாலிங்கிற ஒரு மேஜர் குறைபாடு இருக்குது, இது பேபியால் எப்படினாலும் சர்வைவ் பண்ண முடியாது, இது லீத்தல் அனாமலி அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம்னா 3ஆம் மாதத்துலேயே அட்லீஸ்ட் நம்ம அது கருக்கலைப்பு பண்ணுற ஆப்ஷன் பேஷண்ட்டை நம்ம டிஸ்கஸ் பண்ண முடியும். இது ஒரு பக்கம். இப்போ இதுவே ஸ்கேன் நல்லா தான் இருக்குது, ஆனால் மூளை வளர்ச்சியில் ஏதாவது தொந்தரவு இருக்குமான்னு பார்க்குறதுக்கு சில டெஸ்ட்டுங்கள்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் டியூவல் மார்க்கர் அப்படிங்கலாம் டெஸ்ட் இருக்குது. ஸோ அதெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் பிளட் டெஸ்ட்டாக செல்லாது, ஒரு ஸ்கேன் ரிப்போர்ட் அதில் சில ஃபைண்டிங்ஸு அது கூடயே சப்ஸ்டான்ஷியேட் பண்ணுற மாதிரி இந்த பிளட் ரிப்போர்ட் சேம் டேவே எடுப்போம் யூஸ்வலாக. இது ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு ஸ்கோரிங் கொடுப்பாங்க. அந்த ஸ்கோரில் என்ன தெரியும்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிறது தெரியும். நெகட்டிவ்னா நத்திங் டு வரி, பாசிட்டிவ்னு இருந்தால் இதோட சென்சிட்டிவிட்டி 85% சொல்லுவோம். நல்லாவும் இருக்கலாம், இல்லை நல்லா இல்லாமையும் போகலாம். ஸோ அப்பயும் அதர் ஆப்ஷன் என்ன சொல்லுவோம்னா நெக்ஸ்ட் இதை கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டாக பண்ணணும். கன்ஃபர்மேட்டிவ் டெஸ்ட்டாக பண்ணுறதுல அடுத்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று பேபி சுற்றி இருக்கிற அந்த நீர்லேருந்து பேபியோட செல்லை எடுத்து அந்த பேபி செல்லே மரபணு டெஸ்ட் நம்ம பண்ணி பார்க்கலாம். ஸோ ஏதாச்சும் மரபணு ரீதியாக குறைபாடு, வெரி காமன் வந்து டவுன் சிண்ட்ரோம், அந்த மாதிரி குறைபாடு இருக்காங்கிறது நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும். இல்லை எனக்கு மாதிரி குத்தி பார்க்க வேணாம், பேபி சுற்றி குத்திட்டு அவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு வரும்னு பயந்திங்கன்னா NIPTங்கிற டெஸ்ட்டு, அதாச்சும் நான் இன்வேசிவ் ப்ரீநேட்டல் டெஸ்டிங்னு. ஸோ அம்மாவோட பிளட்டே எடுத்தால் போதும். அம்மாவோட பிளட்டில் யூஸ்வலாக கொஞ்சம் குழந்தைங்களோட பிளட்டும் மிக்ஸ் ஆகிருக்கும். ஸோ அம்மா பிளட் எடுத்து அதுலேருந்து குழந்தைகளோட பிளட்டை பிரித்து அந்த குழந்தையோட செல்லு எடுத்து அதில் இருக்கிற DNA கண்டென்ட்டை நம்ம கேரியோடைப்பிங் பண்ணி பார்த்தா கூட நம்ம டயக்னோஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டவுன்ஸ் ஸ்க்ரீனிங்க்கு ஃபஸ்ட்டு இது வந்துட்டு அந்த டியூவல் மார்க்கர் நெகட்டிவ்னா ஃபர்தர் டெஸ்டிங்க்கு அவசியம் இல்லை. டியூவல் மார்க்கர் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா ஃபர்தராக நம்ம ஒரு ஆம்னியோசென்டிசிஸோ இல்லாட்டி NIPTங்கிற டெஸ்ட் பண்ணி அதை உறுதி பண்ணிக்கிட்டோம். அதுக்கப்புறம்
அந்த கப்பிள்கிட்ட உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் ஃபர்தர் ஆப்ஷன். நல்லா இருந்துச்சுன்னா ப்ரொசீட் வித் ப்ரெக்னன்சி, நல்லா இல்லைன்னா டவுன் சிண்ட்ரோம் பேபி இருக்குங்க இப்படி பண்ணிக்கணுமா கண்டினியூ பண்ணுறீங்களா என்னன்னு டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, வேண்டான்னா இது நம்ம லீகலாகவே கவர்மெண்ட் அப்ரூவ்டு செகண்ட் ட்ரைமஸ்டரில் தான் இருப்பாங்க, 5 மாதத்துக்குள்ளே இருப்பாங்கன்னா நம்ம அதை கூட எம்டிபி ஆச்சு கருகலைப்பு கூட பண்ணிக்கிறதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. 3வது மாதத்தில் பார்க்க வேண்டிய அந்த பிளட் டெஸ்ட்டை நீங்கள் பார்க்குறக்கு ஒரு வேலை யாராவது மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்து நம்ம எப்போ பார்த்து கண்டுபிடிக்க முடியும் குழந்தைக்கு மூளை வளர்ச்சியில் குறைபாடு இருக்கான்னு சொல்லிட்டு? அந்த நிறைய டைம் அப்படியே ஃபீமேல் லேட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 12 வீக்ஸில் நம்ம ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்போம், ஆனால் அந்த அப்பாயின்மெண்ட் அவங்க மிஸ் பண்ணிடுறாங்கன்னா அந்த மாதிரி 12 to 14 வீக்ஸ் தான் க்ரைட்டீரியா. அந்த 14 வீக்ஸ் தாண்டிச்சுன்னா சம்டைம் அந்த டியூவல் மார்க்கருங்கிறத டெஸ்ட் பண்ண முடியாது. அப்போ அடுத்து நம்ம 16 to 18 வீக்ஸில் அகெயின் ஒரு ரிப்பீட் ஸ்கேன் பண்ணி ட்ரிபிள் மார்க்கருங்கிற டெஸ்ட் பண்ணுவோம். அதில் இன்னும் ஃபர்தர் கொஞ்சம் டெஸ்ட்டுங்கள் ஆட் ஆகி வரும். ஸோ அந்த ட்ரிபிள் மார்க்கரும் அந்த எடுக்கிற அந்த பிபிடி மெஷர்மெண்ட், அந்த பேபியோட சில மெஷர்மெண்ட்ஸில் எடுப்போம். அதெல்லாம் வச்சு சேர்த்து போட்டு ஒரு ஸ்கோரிங் சிஸ்டம் கொடுப்பாங்க. இது எல்லாமே கம்ப்யூட்டரைஸ் மாதிரி எல்லாமே அந்த வேல்யூஸ் என்ட்ரி பண்ணப்போ அந்த ஸ்கோரிங் சிஸ்டம் வச்சு பாசிட்டிவ் நெகட்டிவ் டியூவல் மார்க்கர் மாதிரி தான், பட் இன்டர்பிரிட்டேஷன் பண்ணுற மெத்தட் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும், பண்ண முடியும். பட் ட்ரிபிள் மார்க்கருங்கிறது தான் நெக்ஸ்ட் ஆப்ஷன். IUI, IVF, ICSI போன்ற செயற்கை கருத்தரிப்பு பற்றிய அடிப்படை சந்தேகங்கள், கருத்தரிப்பு தோல்வியின் காரணங்கள், பிரசவத்திற்கு முன் பின் சாப்பிட வேண்டிய உணவுகள் மற்றும் வாழ்வியல் வழிமுறைகள், மகப்பேர்ல இருந்து குழந்தை பிறக்கிற வரைக்கும் இருக்கிற அனைத்து சந்தேகங்களும் தெரிஞ்சுக்கணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வம்சம் ஹாஸ்பிட்டல் யூடியூப் சேனல். உங்க சந்தேகங்களை எப்படி கேட்கறதா கமெண்ட் பண்ணுங்க, இல்லனா வாட்ஸ்அப் பண்ணுங்க to the number 936-237-3344. For all your other queries, like, comment, share. Vamsam Hospital's YouTube channel. குழந்தையின்மைக்கு ஓர் தீர்வு. வம்சம் கருத்தரித்தல் மையம்.